ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பத்தி போயிடலாமே. ரீசென்ட் டேஸ்ல ஒருத்தவங்க வந்து இறந்தும் இருக்காங்க இல்லையா? இந்த உண்மையிலேயே ஏர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் பண்ணணும்? எக்ஸாக்ட்லி, ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ ஏர் டிரான்ஸ்பிளான்ட்னால 2016 நம்ம சென்னையில் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டே இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இறந்துக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம வெளியில் தெரியல, அது வெளியில் தெரிஞ்சது ஒரு சில நியூஸ் தான் வருது. ஸோ அதனால் இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு பெரிய ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதை மக்கள் நினச்சிக்கிறாங்க ரொம்ப ஈஸியாக, முடி கொட்டிருச்சா இங்கேருந்து முடி எடுத்து நட்டு வைக்கலாம், என்னமோ ரொம்ப சாதாரணமாக ஒரு செடியை ஒரு பாத்தியிலேருந்து எடுத்து இன்னொரு பாத்தியில் நட்டு வைக்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸி, அவ்வளோ சிம்பிள்லாம் கிடையாது. இந்த ஏர் டிரான்ஸ்பிளான்ட் இப்போ எப்படி நான் பிஆர்பி சொன்னனோ அதே மாதிரி ஏர் டிரான்ஸ்பிளான்ட்டும் ஒரு சப்போர்ட்டிவ் தெரப்பி தான். அதுக்குமே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும், திரும்ப கொட்டிடும், திரும்ப வந்து அது தின்னாயிடும். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அதுக்கு மெடிசின்ஸை நம்ம கன்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கணும். அதுக்கு மெடிசின் கன்டினியூ பண்ணிட்டே போயிடலாமே. இந்த ஒரு இதில் சொல்கிற மாதிரி பருத்தி மூட்டை இருக்கலாமேங்கிற மாதிரி நம்ம மெடிசினை கண்டினியூ பண்ணாலே போதும். மெடிசின்ஸை ஒழுங்காக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே 100% சக்ஸஸ்ஃபுல் தான். டிரான்ஸ்பிளான்ட்டுங்கிறதா நமக்கு தேவையே இல்லை. ஆனால் அப்படி ரொம்ப டிரான்ஸ்பிளான்ட் தேவை, எனக்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே பால்ட் ஆயிடுச்சு, எனக்கு சீக்கிரத்துலேயே முடி வளரணும், அந்த முடியை வந்து நான் வந்து எனக்கு நல்ல திக்காக ஃபுல் ஸ்கேல்ப் ஃபுல்லாக முடி வேணும், நான் சினிமாவில் நடிக்க போகிறேன், நான் வந்து இந்த மாதிரி எனக்கு அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, அப்படிங்கும்போது நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் கூட